முன்னொரு காலத்துல ஆத்திரேயபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுப்பிரமணின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு அருந்ததிங்கிற ஒரு துணிச்சலான பொண்ணொருத்தி இருந்தாங்க. ஒரு நாள் சுப்பிரமணியும் அவரோட மனைவியும் பக்கத்து ஊர்ல உறவினர் வீட்டுக்கு போனாங்க. சாயந்தரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்ல. அப்புறம் இருட்டானதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அருந்ததி குளிக்கலான்னு குளியலறைக்கு போகும்போது வீட்டுக்கு எதிர்ல மரத்துக்கு பின்னாடி யாரோ திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இத பார்த்து அருந்ததி மெதுவா போய் வாசல் கதவை சாத்திக்கிறாங்க. நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் அந்த திருடன் வீட்டு வாசல் கிட்ட வந்து வீட்டு கதவை தட்டி குரல் மாத்தி இப்படி பேசுறாரு. அம்மா, கதவை தர, நான் தான் உன் அப்பா வந்திருக்கேன். அப்படி குரல் மாத்தி சொல்றாரு. அப்பா குரல்ல பேசினா கதவை திறப்பாங்கன்னு திருடன் நினைச்சான். கதவு ஓட்ட வழியா பார்த்த அருந்ததி திருடங்கிட்ட இப்படி சொல்றாங்க. கதவு கொக்கி மாட்டிக்கிச்சுப்பா, இந்த பக்கம் ஜன்னல் வழியா வந்து கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. தான் நினைச்சது நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல பக்கத்து ஜன்னல் கிட்ட வரத்துக்குள்ள அருந்ததி ஜன்னல் பக்கத்துல ஒரு உருட்டுக்கட்ட கோணிப்பையி ஒரு கயிறு துணியோட தயாரா நிப்பாங்க. அந்த திருடன் ஜன்னல் வழியா தன்னோட தலைய நுழைச்ச உடனே அவர் தலையில பலமா அடிச்சதுனால மயங்கி விழுந்துடுறாரு. அப்ப உடனே அருந்ததி அவர் வாயில துணிய அடைச்சு கைகளை கயிறால கட்டி கோணிப்பையில மூட்டை கட்டி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல விளக்கு அணைச்சு உக்காந்துக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல திருட்டு கும்பலை சேர்ந்த மத்த திருடர்கள் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத கவனிச்ச அருந்ததி மெதுவா கதவு கிட்ட வந்து தன்னோட குரலை மாத்தி இப்படி பேசுறாங்க. சத்தம் போடாதீங்க, மெதுவா வாங்க. ஆனா திருட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற அருந்ததியோட குரலை அந்த திருடனுங்களால கண்டுபிடிக்க முடியல. உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது தங்களோட ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சதா இல்லையா? நாங்க உள்ள வரட்டுமா? சீக்கிரம் சொல்லு. அவங்களுக்கு மறுபடியும் குரலை மாத்தி அருந்ததி இப்படி பேசுறாங்க. வேலைலாம் முடிஞ்சது, நீங்க உள்ளலாம் வர வேணாம். வீட்டுல இருந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் ஒரு மூட்டை கட்டி அதோ வெளியில ஜன்னல் ஓரமா வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு ரகசியமா சொல்றாங்க அருந்ததி. அவங்க சொன்ன பேச்ச கேட்டு திருடனுங்க சந்தோஷப்பட்டு அருந்ததி முதல் திருடனை அடிச்சு கட்டி போட்டு அடைச்சு வச்ச மூட்டையை பார்த்து சந்தோஷத்துல இப்படி சொல்றாங்க. பெரிய அளவுலதான் கொள்ள அடிச்சிருக்க, இந்த மூட்டை பெருசா இருக்கே. சரி கிளம்பலாம், வா, நீயும் வெளியில வா. அவங்க பேச்ச கேட்ட அருந்ததி மறுபடியும் திருட மாதிரி குரல் மாத்தி இப்படி பேசுறாங்க. நீங்க கிளம்புங்க, இன்னும் சமையல் அறை பாக்கி இருக்கு, நாங்க பாத்துட்டு உங்க பின்னாடியே வரேன், நீங்க முன்ன போயிட்டே இருங்க. அப்படி அந்த திருட குரல் மாதிரியே இருட்டுல அவங்களுக்கு சந்தேகம் வராதது மாதிரி பதில் சொல்றாங்க அருந்ததி. அப்படின்னா சரி, நாங்க கிளம்புறோம், நீயும் சீக்கிரமா ஜாக்கிரதையா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனுங்க மூட்டையை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஊருக்கு போன அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு ராத்திரி திரும்ப வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மா வந்த உடனே அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்றாங்க அருந்ததி. தான் பொண்ணோட துணிச்சலான செயலை பார்த்து வியந்து அருந்ததிய பாராட்டி அருந்ததி கிட்ட இப்படி சொல்றாங்க. இங்க பாருமா, சரியான நேரத்துல உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திருடங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிட்ட. ஆனா நீ திருடங்களை ஏமாத்தின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த திருடங்க கூட்டம் மறுபடியும் இங்க வந்து உன்னை பழி வாங்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதனால நீ இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு பக்கம் அந்த திருடனுங்க மூட்டைய பிரிச்சு அதுல மயங்கி இருக்கிற தன்னோட தலைவனை பார்த்த அந்த திருடனுங்க உடனே அவர் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. முழிச்சு எழுந்த அந்த திருடன் பக்கத்துல இருக்கிற தன்னோட அடியாட்களை பார்த்து நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கோவமா அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு. அந்த சுப்பையோட பொண்ணு ரொம்ப திறமைசாலின்னு நினைக்கிறேன். ஜன்னலுக்கிட்ட வர சொல்லி என்னை ஏமாத்தி என் தலையில பலமா அடிச்சு தோ இப்படி என்ன மூட்டை கட்டி போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம உங்களையும் ஏமாத்திட்டா. ஆமாண்ணே, நாங்களும் அந்த பொண்ணு குரல் மாத்தி பேசுனதுல நாங்க கண்டுபிடிக்கல. அந்த பொண்ணை இப்படியே விட்டுடக்கூடாதுன்னு, நமக்கு நடந்த அவமானத்துக்கு அவளை நம்ம பழி வாங்கியே தீரணும். ஆமா ஆமா, நாம இப்படியே போனா அது முடியாது. நாம இந்த திருட வேஷத்தை விட்டுட்டு பெரிய ஆளுங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம். என்னது கல்யாண பேச்சா? யாருக்கு? ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு? யாருக்குன்னு கேக்குற? இதோ நம்ம கூட்டத்திலே முட்டாளா பைத்தியக்காரனான ஒரு திருடன் இருக்கான்ல, இவனை மாப்பிளைய அலங்காரம் பண்ணி அந்த அருந்ததிய பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் எதுக்கு? நாமெல்லாம் இன்னைக்கு ராத்திரி அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை கொன்னுட்டா போது. இந்த கல்யாண கச்சேரி வேஷம்லாம் எதுக்கு? அந்த அருந்ததி என்னை ஏமாத்தி அடிச்சு போட்டு மூட்டை கட்டி என்ன அவமானப்படுத்திட்டா. எனக்கு இந்த அவமானம் நீங்கணும்னா அவளை அதே மாதிரியே நம்ப வச்சு ஏமாத்தி அதுக்கப்புறம் கொல்றேன். உங்க யோசனை நல்லா தானே இருக்கு. சரி வாங்க, எல்லாரும் வேஷம் போட்டுக்கிட்டு போலாம். நாகராஜே, நீதான் மாப்பிள, புரிஞ்சுதா? ஐ, இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஐ ஜாலி, உடனே தயாராயிட்டு வர. ஆமா, கல்யாணம் பொண்ணு ரொம்ப மாதிரி இருப்பாள்ல. நேர்ல வந்து பொண்ணை பார்க்க தானே போற, வா அங்க வந்து பாத்துக்கோ.
அந்த கிறுக்கு பைய திருடனை மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்களும் தன்னை பெரிய மனுஷன் மாதிரி மாத்திக்கிட்டு சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்து இப்படி சொல்றாங்க. இந்த ஊர்ல சுப்பிரமணிங்கிறது நீங்க தானே? ஆமாங்கய்யா. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு. ஐயா, எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். இதோ இவன் தான் என் பையன் நாகராஜ். ரொம்ப திறமையானவன். பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பிடிக்கலன்னு திரும்பி வரும்போது யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்குன்னு சொன்னதுனால பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப உடனே பொண்ணை பார்க்கணும் கல்யாணம்னு சொன்னா அது முடியாத காரியம் இல்லையா? ஐயோ, நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. எங்க பையனை பிடிச்சா சொல்லுங்க. எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. கல்யாண செலவு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். உங்க பொண்ணுக்கு நிறைய நாங்களே நகைய போட்டு எங்க செலவுலயே நாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறோம். நீங்க பொண்ணை மட்டும் அனுப்பி விட்டா போதும். அவங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட சுப்பிரமணி நேரா வீட்டுக்குள்ள போய் தான் பொண்ணு கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்படி சொல்றாரு. அம்மாடி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? நல்ல சம்பந்தம். நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறம்மா. அப்பா, இவங்க கோலத்தை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவங்கள பார்த்தா நேத்து நம்ம வீட்டுக்கு வந்த திருடனுங்க மாதிரி தெரியுதுப்பா. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதம்மா. திருடங்க யாராவது இப்படி கல்யாண கோலத்துல வருவாங்களா? அதுவும் இப்படி நகல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க செலவுலயே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவாங்களா சொல்லு? உன் சந்தேக பேச்ச நிப்பாட்டிட்டு கல்யாணத்துக்கு தயாராகுமா. எதுக்காக சொல்றேன்னா, அந்த திருடங்க வர்றதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டன்னா உன் உயிருக்கும் நல்லது தானம்மா அப்படின்னு அருந்ததி என்னதான் சொல்ல முயற்சி பண்ணாலும் அத கேட்டுக்காம சுப்பிரமணி நாகராஜுக்கு அன்னைக்கே அவருக்கு அருந்ததிய கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. உடனே அவங்க அருந்ததிய கூப்பிட்டுட்டு அந்த திருட்டு கும்பல் இருட்டுறதுக்குள்ள தன்னோட ஊருக்கு போய் சேர்றாங்க. அண்ணே, மொத்தத்துல நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இப்பவே நாம இந்த அருந்ததியை கொண்டுலாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற பேச்ச கேட்ட மாப்பிள்ள நாகராஜ் ரொம்ப வருத்தத்தோட அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல. அதுவும் நான் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடியே அவளை கொன்னுடுவீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அப்பாவித்தனமா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு அந்த கிறுக்கு நாகராஜ். இந்த கிறுக்கு நாகராஜ் அழுகிறத பார்த்து எங்க இவனால எல்லா விஷயமும் அருந்ததிக்கு தெரிஞ்சிடுமோன்னு பயந்து அந்த கூட்டத்தோட தலைவன் அவர்கிட்ட இப்படி சொல்றாரு. சரி, நீ ஒன்னும் அழுவாத. நாளை காலையில வரைக்கும் அவ எங்கேயும் ஓடி போகாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ அழுவுறதுனால நாளை காலையில வரைக்கும் அவளை நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். சரியா? அப்படின்னா சரி, நான் ஒரு தடவை அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவளை நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்க இஷ்டம். சரி, நீ மேல போய் அந்த அறையில இருக்கிற அருந்ததிக்கு காவலா இரு. நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனுக்கு அங்கேயே படுத்துட்டு நாகராஜா அருந்ததி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட அருந்ததி நாகராஜ் மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இப்படி சொல்றாங்க. ஐயோ, இந்த அறையில ரொம்ப சூடா இருக்கு. சுத்தமா காத்தே வரல. கொஞ்சம் கீழே போயிட்டு வரலாம். கூட வரீங்களா? ஐயோ, நீ வெளியே போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க உன்ன கொன்னுருவாங்க. நீங்க தான் இருக்கீங்கல்ல, நீங்க எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரியாம என்ன தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போலாம்ல. ஐயே, என் ஆளுங்க சொல்லிருக்காங்க நீ ரொம்ப திறமசாலியானவளாம். நீ ஓடி போறதுக்காக முயற்சி பண்ற, எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த அளவு சந்தேகமா இருந்தா என் இடுப்புக்கு கயிறை கட்டி அந்த ஜன்னல் வழியா இறக்குங்க. கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு கயிறை இழுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க மேல இழுங்க. என்ன சொல்றீங்க? இந்த யோசனை நல்லா இருக்கு. அப்படின்னா சரி, வா, உன் இடுப்புல கயிறு கட்டி அப்படியே கீழே இறக்குறேன் அப்படின்னு அருந்ததியோட இடுப்புக்கு கயிறை கட்டி ஜன்னல் வழியா தோட்டத்துல இறக்குறாரு நாகராஜ். அப்புறம் அருந்ததி கீழே இறங்கின உடனே கயிறை கலட்டி பக்கத்துல இருந்த ஆட்டுக்கு கட்டி விட்டு அருந்ததி அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆடு புல்லு மீஞ்சிக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. கயிறு இழுக்க ஆரம்பிக்குது. உடனே நாகராஜ் கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆடு மேமேன கத்துது. ஏய் புஷ், ஏன் ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? அவங்க கேட்டாங்கன்னா ஒன்னையும் என்னையும் சேர்த்து உதைப்பாங்க. சத்தம் போடாம மேல வா அப்படின்னு சொல்லி கைத்த பிடிச்சி பலமா மேல இழுக்கிறாரு நாகராஜ். கயிறோட முனையில அருந்ததிக்கு பதிலா ஆடு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாகி ஒரே அடியா இப்படி கத்துறாரு நாகராஜ். ஐயோ, என் பொண்டாட்டி ஆடா மாறிட்டா. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சத்தம் போட்டு அழுகிறாரு. அந்த ஆட்டு சத்தம் நாகராஜ் அழுத சத்தத்தை கேட்டு மத்த திருடனுங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு மேல வந்து பாக்குறாங்க. இந்த நாகராஜ ஏமாத்தி அந்த அருந்ததி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அருந்ததிய பிடிக்கிறதுக்காக உடனே குதிரை மேல கிளம்பி போறாங்க அந்த திருடனுங்க. அங்க இன்னொரு பக்கம் காட்டுல கொஞ்ச தூரம் போன அருந்ததிக்கு குதிரை சத்தம் கேட்டதுனால பக்கத்துல இருந்த மரபொந்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க.
அடுத்த மறுநொடியே அந்த திருடனுங்க அங்க வந்து நிக்கிறாங்க. தேடுறா தேடு, இங்கேயே தேடு. இந்த வழியா தான் போயிருப்பா அந்த அருந்ததி. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. அதோ அந்த மர பொந்துல கத்தியால ஒரு தடவை குத்துறேன், அங்க யாராச்சும் இருந்தா வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தன் தன்னோட கத்திய மரபொந்துல சொருகி பாக்குறாரு. அந்த கத்தி அருந்ததியோட தோல்ல குத்துது. ஆனா அருந்ததி சத்தம் போடாம இருந்தாங்க. திருட கத்திய வெளியே எடுக்கும்போது அருந்ததி தன்னோட புடவையால கத்தி முனையில இருந்த ரத்தத்தை தொடச்சிடுறாங்க. அப்ப அந்த கத்தியில ரத்தக்கரை இல்லாததுனால அந்த திருட மரபொந்துல யாரும் இல்லன்னு நினைச்சு அங்கிருந்து அவங்க அருந்ததியை தேடிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அருந்ததி மர குகையில இருந்து வெளியே வந்து அந்த வழியா புல்லு கட்டி ஏத்திட்டு வர மாட்டு வண்டிக்காரரை நிறுத்தி இப்படி சொல்றாங்க. ஐயா, நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். ஒரு பெரிய திருடனுங்க கூட்டம் என்ன துரத்துது. தயவு செஞ்சு உங்க வண்டியில இருக்கிற புல்லுக்கட்டுல என்ன மறைச்சி இங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல என்ன விட்டுடுங்க. நீங்க தான் அந்த திருடனங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். ஐயோ பாவம், எவ்வளவு கஷ்டமா உனக்கு. அதுவும் புது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. சரி, வந்து இந்த புல்லுக்கட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. நான் ஜாக்கிரதையா உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அருந்ததி அந்த வண்டியில ஏறிக்கிட்டு புல்லுக்கட்டுல அருந்ததிய மறைச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வண்டி ஓட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த திருடர்கள் கூட்டம் வழிமறிச்சு அந்த வண்டிக்காரரை நிப்பாட்டி அவர்கிட்ட இப்படி கேக்குறாங்க. இங்க பாரு பெரியவரே, இந்த பக்கம் கல்யாண பொண்ணு யாராவது வந்தாங்களா? வழியில நீ பார்த்து இருந்தா சொல்லிடு, நாங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். ஐயா, நான் யாரையும் பார்க்கல. ஒருவேளை யாரையாச்சும் பார்த்தா நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா அந்த திருடங்க கிட்ட பொய் சொல்றாரு வண்டிக்காரரு. அங்க அந்த திருடங்களை ஒருத்தன் வண்டியில புல்லு இருக்கிற 4-5 இடத்துல தன்னோட கத்தியால குத்தி பாப்பாரு. அதுல ஒரு தடவை அருந்ததி கால்ல கத்தி குத்துது. முதல் தடவை பண்ண மாதிரியே அருந்ததி கத்தியில ஒட்டியிருந்த ரத்தத்தை தொடச்சிடுறாங்க. கத்தியில ரத்தக்கரை இல்லாததுனால அந்த புல்லுக்கட்டுல யாரும் இல்லன்னு நினைச்சு முடிவுக்கு வந்த திருடனுங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா கடைசியில என்ன நடந்தாலும் அருந்ததி அந்த திருடனுங்கிட்ட தப்பிச்சு அதிகாலையிலேயே தான் பிறந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க கல்யாணம் பண்ணி வச்ச தான் பொண்ணு ரத்த கரையோட வந்ததை பார்த்த அவங்க அப்பா பயந்து போய் அருந்ததி கிட்ட இப்படி கேக்குறாரு. என்னம்மா இந்த குளத்துல வந்திருக்க? உன் புருஷனங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்கியா என்ன? உடம்பு முழுக்க இந்த ரத்தக்காயம் என்னம்மா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் அப்பவே சொன்னல்லப்பா, வந்தவங்க பெரிய ஆளுங்கல்ல திருடனுங்கன்னு. என்ன பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்க என்னடானா என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணி அவங்க கூட அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன அவங்க கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கப்பா. நூல் இலையில சாவுல இருந்து நான் இங்க தப்பிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னம்மா உனக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்துருச்சு அப்படின்னு அப்பா சுப்பிரமணி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அருந்ததி. இது எல்லாத்தையும் கேட்ட சுப்பிரமணி தான் பண்ண முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு. அப்பா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. மறுபடி என்னை தேடிக்கிட்டு அவங்க எல்லாரும் இங்க வருவாங்க. உங்களுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு அவங்கள வீட்டுக்குள்ள சாப்பிடறதுக்காக உட்கார வைங்க. அவங்கள உடனே பிடிச்சி அரசாங்க காவல்காரர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன். அவங்க வந்து கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லிடுங்க. சரிம்மா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் போய் ராஜா காவல்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரின்னு உடனே சுப்பிரமணி தலைவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி சில காவல்காரர்களை மாறு வேஷத்துல கூட்டிட்டு வந்து தான் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வழியெல்லாம் தேடி அருந்ததி எங்கேயும் கண்ணுல படாததுனால அருந்ததி கண்டிப்பா பிறந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு மறுபடியும் பெரிய மனுஷங்களா வேஷம் போட்டு சுப்பிரமணி வீட்டுக்கு வராங்க அந்த திருடனுங்க கூட்டம். அவங்கள பார்த்த உடனே சுப்பிரமணி சந்தோஷமா எழுந்திருச்சு வந்து அவங்கள பார்த்து இப்படி சொல்றாரு. வாங்க வாங்க ஜானகி, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க கால் கழுவ தண்ணி கொண்டு வா. நாங்க சீக்கிரமா போனுங்க ஐயா, ஒரு வேலையா வந்திருக்கோம், எங்களுக்கு நேரம் இல்ல. அப்படியா? சரி, போலாம் வாங்க. அது சரி, பொண்ணு நல்லா இருக்கால்ல? அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி சுப்பிரமணி அவங்க கிட்ட கேக்குறாரு. இவர் இப்படி பேசுறத பார்த்து அருந்ததி இவர் வீட்டுக்கு வரலன்னு முடிவு பண்ணி சுப்பிரமணி கிட்ட இப்படி சொல்றாங்க. பொண்ணு நல்லாதான் இருக்கா. நல்லா இருக்கிறதா உங்ககிட்டயும் உங்க மனைவி கிட்டயும் சொல்ல சொன்னா. அதுக்காக தான் வந்தோம். சரி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு ஊர்ல அவசரமான வேலை இருக்கு. வீட்டு வாசல் வரைக்கும் வந்து சாப்பிடாம போனா எப்படி? கொஞ்ச நேரத்துல சமையல்லாம் தயாராயிடும். வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சுப்பிரமணி அவங்கள வற்புறுத்தி கூப்பிடுறாரு. வேற வழி இல்லாம அவர் சொன்னதுக்கு சம்மதிச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்க வீட்டுக்குள்ள உறவுக்காரங்க வேஷத்துல இருந்த காவல்காரர்கள் அடுத்த நொடியே அந்த திருடனுங்க கூட்டத்தை மடக்கி ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு புடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அருந்ததி ராஜாவுக்கு அந்த காட்டுல இருக்கிற திருடனுங்க வீட்டை காமிச்சு அவங்க திருடி வச்சிருந்த பொருட்களை மீட்பாங்க. அருந்ததியோட அறிவையும் திறமையையும் பாராட்டின மகாராஜா
அவங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்து புகழ்ந்து அனுப்புறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.